ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்றதுக்கு இந்த வாரத்துக்குள்ளேயே 2 நிகழ்ச்சிகளை நீங்க எடுத்துக்கலாம். நாம் தமிழர் கட்சி சார்பா திருச்சியில நடந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தாலும் அது அவங்க சொல்ற மாதிரி இராணுவ கட்டமைப்பு. அந்த கட்சிக்கு வாரவங்க இப்போ அந்த கட்சியை சார்ந்தவங்களா இருக்கலாம், மற்ற கட்சியை சார்ந்தவங்களும் வரலாம் அந்த பொதுக்கூட்டம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. ஆனா அவங்களும் இந்த ஒழுக்கத்தை பார்த்து அவங்களும் அப்படியே அந்த இராணுவ கட்டமைப்பில் இருப்பாங்க. அதுக்கு சான்றுதான் 21ஆம் தேதி அந்த திருச்சியில் நடந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு. அதே மற்றொரு பக்கமா வந்தா நேற்றைக்கு வேலூர்ல விஜயோட அந்த நிகழ்வு, அந்த மக்களை சந்திக்கிற நிகழ்வு. அதுல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு திரைப்பட வசனம் வரும், மாமா அவன் இன்னும் திருந்தல மாமாங்கிற மாதிரி. இந்த ரசிகர் கூட்டம் முண்டி அடிச்சுக்கிட்டு, சாலைகள்ல முண்டி அடிச்சுக்கிட்டு, கால்கள்ல வாகனம் அந்த சக்கரம் ஏறியும் கண்டுக்காம, ஏன்னா இவங்க ரசிகர் கூட்டமாவே இன்னும் இருக்கிறாங்க. அவங்கள அரசியல் படுத்துங்கன்னு நாங்க சொன்னா நம்மளை நக்கல் பண்றது. நீங்களே பாருங்க, நம்ம இந்த ரசிகர் கூட்டத்துக்கும் இந்த இராணுவ கட்டமைப்பு அப்படின்ற ஒரு ஒழுக்கத்துக்குமான வித்தியாசத்தை எப்படி அந்த கூட்டங்கள் நடந்துன்றது அந்த ஒரு சிறு காணொலியை நீங்க பாருங்க. அந்த காணொலியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, இன்னியாவது சற்று சிந்திங்க. இந்த ஒரு கூட்டத்தையே இவங்களால சரியா ஒருங்கிணைச்சு செய்ய முடியல அப்படின்னா, ஒரு நாட்டை இவங்க கிட்ட கொடுப்போம், வந்த உடனே ஆட்சியை கொடுத்துருவோம் அப்படின்னு சிலவங்க பேசுறீங்கல்ல, நீங்க சிந்திங்க. பல வருஷமா மக்களை திரட்டி அனைத்து போராட்டங்களையும் போராடுற ஒரு கட்சியை நீங்க உதறி தள்ளிட்டு இந்த திரை கவர்ச்சின்ற ஒன்றை மட்டும் வச்சு வர்ற ஒரு கட்சியை நீங்க ஆட்சியில் அமைவர வைப்போம் அப்படின்ட்டு குக்கரிக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. சற்று சிந்திங்க. தமிழ்நாட்டுக்கு எது தேவை அப்படின்றத சிந்திச்சு வாக்களிங்க. நன்றி.